அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 11. சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில் வந்து சேர்ந்தார். சார்ஜ் வந்து செய்த ஆலோசனைகளினால் மதில் மேல் பூனையாய் கலங்கி போயிருந்த லார்ட் கேட்டர்காம் அவரது எஸ்டேட் முழுவதையும் ஒரு முறை வலம் வருவதிலேயே முழு காலை பொழுதையும் கழித்தார். வயிற்றில் பசி ஏற்படுத்திய மணியோசைதான் அவரை வீட்டு பக்கம் இழுத்து வந்தது. நடந்துள்ள சம்பவத்தின் அபாய பக்கங்கள் ஒரு சுற்று போய் வந்ததற்குள் முடிந்து போயிருக்கும் என்று அவர் நினைத்தார். பக்கவாட்டிலிருந்த ஒரு சிறு கதவின் வழியாக ஓசைப்படாது வீட்டிற்குள் நழுவி நுழைந்தார் அவர். அங்கிருந்து அப்படியே தனது தனி அறைக்குள் வழிந்தோடினார். தான் இவ்விதமாய் நுழைந்து முடித்திருப்பதை ஒருவரும் பார்க்கவில்லை என்று தனக்குத்தானே மார்த்தட்டிக் கொண்டார் கேட்டர்காம். ஆனால் அது தவறு. கண்காணிப்பு திலகமான ரெட்வேல் அவனது பார்வையிலிருந்து எதையும் தப்ப விடுவதில்லை. அவனாக கதவு வரை வந்து நின்றான். எஸ்கியூஸ் மீ மை லார்ட் என்றான். என்ன ரெட்வேல், நீங்க திரும்பி வந்த உடனேயே உங்களை பார்க்கணும்னு பரபரப்பாய் லைப்ரரியிலேயே காத்துக்கிறார் மிஸ்டர் லோமெக்ஸ் மைலாட். இப்படி நுண்மையாய் விஷயத்தை முன்வைத்ததன் மூலம் கேட்டர்காம் விரும்பினால் அவர் இன்னமும் வீட்டுக்குள் வரவில்லை என்றொரு நிலைப்பாட்டை ஸ்தாபிக்கலாம் என்று உணர்த்தினான் அவன். கேட்டர்காம் பெருமூச்சு விட்டுவிட்டு எழுந்தார். இப்போவோ அப்புறமோ சந்திச்சுதானே தீரணும். லைப்ரரி நான் சொன்ன? எஸ் மை லார்ட். மீண்டும் பெருமூச்சு விட்டுவிட்டு அவருடைய மூதாதையர்களின் பெரிய பெரிய அறைகளை எல்லாம் கடந்து கொண்டு படிக்கும் அறையின் கதவினை அடைந்தார். அக்கதவு தாளிடப்பட்டிருந்தது. தாழ்பாலை அவர் பிடித்து ஆட்டியதும் உள்பக்கத்திலிருந்து அது திறக்கப்பட்டது. சின்னதாய் ஒருக்களிக்கப்பட்ட அந்த இடுக்கில் சந்தேகமாய் நீண்ட சார்ஜ் லோமெக்ஸின் தலை தென்பட்டது. யார் வந்திருப்பது என்பது தெரிந்ததும் அவருடைய முகம் மாறியது. கேட்டர்காம், உள்ளே வாங்க. உங்களுக்கு என்ன ஆகிடுச்சோன்னு நாங்க இங்கே திக்குமுக்காடிக்கிட்டு இருக்கோம். எஸ்டேட்டில் ஏதோ ஜோலி பண்ண வேண்டியது இருந்ததென்றும் வாடகைக்காரர்கள் சொன்ன ரிப்பேர் வேலைகளுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதாய் இருந்ததென்றும் எண்ணத்தையோ முணுமுணுத்து கொண்டு நழுவலாய் உள்ளே புகுந்தார் லார்ட். அங்கு அறையின் உள்ளே இன்னும் 2 ஆடவர்கள் இருந்தார்கள். ஒருவர் ஸ்லோனல் மெல்ரோஸ், முதன்மை கான்ஸ்டேபிள். அடுத்தவர் சதுர வடிவில் வளர்ந்திருந்த நடுத்தர ஆண். துளியும் முகத்தில் உணர்ச்சிகள் பிரதிபலிக்காத தனித்துவம் இருந்தது அவரிடம். சூப்பரிண்டெண்டன்ட் பேட்டில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தார் என விளக்கினார் சார்ஜ். இன்ஸ்பெக்டர் பேட்கோர்த்தி கூட உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டார். டாக்டர் கார்ட்ரைட்டையும் பார்த்துட்டார். அவருக்கு இப்போ உங்ககிட்ட இருந்து சில உண்மைகள் தெரியணும். மெல்ரோஸுக்கு வரவேற்பையும் சூப்பரிண்டென்ட்டுக்கு அறிமுகத்தையும் லார்ட் தந்து முடித்ததும் மூவரும் உட்கார்ந்து கொண்டனர். நான் உங்களுக்கு தனியா சொல்லணுங்கிற தேவையில்லை பேட்டில் என்றார் சார்ஜ். இந்த வழக்குல முடிஞ்ச வரைக்கும் நாம ரகசியம் காக்கணும் என்றார். அதை பற்றி கவலை வேண்டாம் லோமெக்ஸ். ஆனா நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் கூடாது. இறந்துள்ள மனிதனின் பெயர் கவுண்ட் ஸ்டான்லி லெஸ்னு அறிய நேர்ந்தது. இப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க. இங்கே வெல், இதுதான் அவருடைய நிஜ பெயரா? அது கிடையாது. ஓ, அவரோட நிஜ பெயர் என்ன? எர்சோஸ்லோவாக்கியாவின் இளவரசர் மைக்கேல். பேட்டிலின் கண்கள் ஒரு கனவாய் திறந்தது போல அகண்டன. மற்றபடி அவர் வேறெந்த அறிகுறியும் காட்டவில்லை.
அவரோட இந்த விசிட்டுக்கான காரணம் என்ன? ஜஸ்ட் ஜாலி ட்ரிப்பா? அதைவிட முக்கியமான காரணம் இருக்கு பெட்டில். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரகசியங்கள். ஓகே? எஸ் எஸ் மிஸ்டர் லோமெக்ஸ், நீங்க கலோனல் மெல்ரோஸ். நிச்சயமா. அப்படின்னா சரி, மைக்கேல் இங்கே வந்ததுக்கான முக்கிய காரணம் மிஸ்டர் ஹெர்மன் ஐசக்டீனை சந்திப்பதற்காக. சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு கடன் தொகைக்கு ஏற்பாடு பண்ணுவதற்காக. என்ன விதிமுறைகள்? என்னன்னு எனக்கு ஸ்திரமான விவரணைகள் தெரியாது. சொல்லப்போனா அவை இன்னமும் முழுசா ஏற்பாடாகல. ஆனா ஒருவேளை அரியாசனம் ஏறும் நிலைமை உருவானா மிஸ்டர் ஹெர்மன் ஐசக்டீன் எந்த கம்பெனியில ஈடுபாடு காட்டினாரோ அந்த ஆயில் கம்பெனியின் எண்ணெய் வளத்தில் போதுமான அளவு சலுகைகள் தர தயார்னு மைக்கேலே முன்வந்தார். இதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மைக்கேலுக்கு முழு ஆதரவு தருவதா அறிவிச்சது. எனக்கு இதுக்குள்ள மேலும் தகவல்களை தேடி அலைய வேண்டிய தேவை கிடையாது என்ற சூப்பரிண்டெண்டன்ட் பிரின்ஸ் மைக்கேலுக்கு பணம் தேவைப்பட்டது. ஹெர்மன் ஐசக்டீனுக்கு எண்ணெய் வளம் தேவைப்பட்டது. 2 பேரும் வரும் தீர்மானத்துக்கு தோள் தர ஆங்கிலேய அரசு தயாரா இருந்தது என்று விட்டு, ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி என்றார். இந்த சலுகைகளுக்காக வேறு யாராவது போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஓர் அமெரிக்க ஃபைனான்ஸ் குழு இளவரசருக்கு பின்னாடி இருந்ததா நம்புறேன். அப்புறம் மாறிட்டாங்க. ஆனால் சார்ஜ் இதை உள்வாங்கிக் கொள்ள மறுப்பவராய் தெரிந்தார். பிரின்ஸ் மைக்கேலின் அணுகுமுறை பிரிட்டிஷுக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கு என்று குறிப்பிட்டார். இந்த பிரச்சனையை மேற்கொண்டு அழுத்தவில்லை பேட்டில். லார்ட் கேட்டர்ஹாம், நேற்று நடந்ததா நான் சேகரிச்சிருக்கும் விஷயங்களை சொல்றேன், கேளுங்க என்றார். நீங்க பிரின்ஸ் மைக்கேலை டவுன்ல சந்திச்சிட்டு அவரோட சேர்ந்து நேரா இங்கே பயணமாகியிருக்கீங்க. பிரின்ஸ் அவர் கூட அவரோட உதவியாளனை கூட்டிட்டு வந்திருக்கார். பேர் போரிஸ் ஆங்கோ கோஃப், ஹெர்சோஸ்லோவாக்கியன். ஆனா இவனோட தரத்தில் இருக்கும் மற்றொருவனான கேப்டன் ஆண்ட்ரஸ்லி டவுன்லயே தங்கிடுறார். பிரின்ஸ் இங்கே வந்து இறங்கியதுமே மிக மிக அயற்சியா வருவதா சொல்லிவிட்டு அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட தங்கும் பகுதிக்கு விலகி போயிடுறார். அவருக்கு டின்னர் அவரோட அறையிலே தான் பரிமாறப்பட்டிருக்கு. வீட்டில் வந்திருக்கும் மற்ற எவரையுமே அவர் பார்க்கல. இதெல்லாம் சரியா? வெகு சரி. இன்னைக்கு காலையில ஒரு வேலைக்காரர் காலை 7:45 வாக்குல உடலை கண்டெடுத்திருக்கார். டாக்டர் கார்ட்ரைட் மரணிச்சு கிடந்தவனை பரிசோதிச்சு விட்டு ஒரு துப்பாக்கியிலிருந்து சுடப்பட்ட புல்லட் தான் மரணத்துக்கு காரணம்னு அறிவிக்கிறார். எந்த ஒரு துப்பாக்கியும் கண்டெடுக்கப்படல. மேலும் வீட்டில் இருக்கும் எவருக்கும் எந்த குண்டோசையும் கேட்கல. இன்னொரு பக்கத்துல பார்த்தா கீழே விழுந்த அதிர்ச்சியில அந்த மனுஷனுடைய கை கடிகாரம் தரையில பலமா மோதிருக்கு, நின்னு போயிருக்கு. இந்த கொலை சரியா 11:45 நடந்திருப்பதா சுட்டி காட்டுது. இப்ப நீங்க நேத்து எத்தனை மணிக்கு படுக்க போனீங்க? நாங்கெல்லாம் சீக்கிரமாவே படுக்க போயிட்டோம். எதனாலயோ அந்த பார்ட்டி சரியா போகல. சூப்பரிண்டெண்டன்ட், நாங்க 10:30 படுக்க போயிட்டோம்னு சொல்லலாம். நல்லது. இப்ப இங்கே தங்கியிருக்கும் மக்களை பற்றி ஒரு விளக்கத்தை தருமாறு கேட்டுக்கிறேன். லார்ட் கேட்டர்ஹாம், மன்னிக்கணும், ஆனா இத செஞ்சவன் வெளியில இருந்து வந்த ஒருத்தனா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சூப்பரிண்டெண்டன்ட்
பேட்டில் சிரித்தார். அப்படித்தான் நடந்திருக்கணும்னு நானும் அடிச்சு சொல்றேன். அப்படியே இருந்தாலும் இங்கே இருப்பவர்கள் பற்றி தகவலை தெரிந்து கொள்வது என்னோட கடமை. விசாரணையில் பண்ண வேண்டிய ஒரு சடங்கு. வெல், பிரின்ஸ் மைக்கேல் இருந்தார் மற்றும் அவருடைய பிரத்யேக உதவியாளன் மிஸ்டர் ஹெர்மன் ஐசக் டீன். இவங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் மிஸ்டர் ஹெவர்ஸ்லே, என் துறையில வேலை பண்றவன் என சட்டென போட்டார் சார்ஜ். மேலும் பிரின்ஸ் மைக்கேல் இங்கு வந்திருப்பதற்கான நிஜ காரணத்தையும் அறிந்தவர் என்று கேட்டார் பேட்டல். நோ, அப்படி நான் சொல்ல முடியாது என்று கனமாய் குறிப்பிட்டார் சார்ஜ். இந்த சந்திப்புக்கு பின்னாடி என்னவோ இருக்குன்னு அவன் மோப்பம் பிடிச்சிட்டான், இதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்காக அவனை நான் இதனோட ரகசியங்களை சொல்ல உகந்த அந்தரங்க செக்ரட்டரியா எடுத்துக்க விரும்பல. ஓ அப்படியா, நீங்க தொடரலாமே கேட்டர்ஹாம். அப்புறம் யாரு? மிஸ்டர் ஹீராம் ஃபிஷ். யாரது மிஸ்டர் ஹீராம் ஃபிஷ்? மிஸ்டர் ஃபிஷ் ஒரு அமெரிக்கர். மிஸ்டர் லூயியஸ் காட்டிலே இருந்து அறிமுகம் மற்றும் சிபாரிசு கடிதம் கொண்டு வந்தார். நீங்க மிஸ்டர் லூயியஸ் ஸ்காட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூப்பரிண்டென்டன்ட் பேட்டில் ஒரு சிறிய சிரிப்பின் மூலம் அங்கீகரித்தார். அந்த கோடான கோடீஸ்வரனை பற்றி யாருக்குத்தான் தெரியாது. என்னோட முதல் பதிப்புகளை பார்ப்பதில் தனி ஆர்வத்தோடு இருந்தவர் அவர். மிஸ்டர் ஃபிஷ் ஒரு குதூகலமானவர். இந்த சந்திப்பில் எவ்வித செயற்கைத்தனமும் தெரியாமல் இருக்க கூடுதலா இருவரை அழைக்க விரும்புவதாக மிஸ்டர் லோமெக்ஸ் என்கிட்ட சொல்லியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு மிஸ்டர் ஃபிஷ்ஷை கூப்பிட்டேன். இத்தனைதான் ஆண்கள். பெண்களை பொறுத்த மட்டில் மிஸ்ஸஸ் ரேவல்னு ஒருத்தி மட்டும்தான். அவ கூடவே துணைக்கு ஒரு வேலைக்காரி போல யாரையாவது கூட்டிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் என் பொண்ணு, மேலும் வேலைக்காரர்கள், காரிகள். இங்கு சற்று நிறுத்தி கொண்டு மூச்சு வாங்கிக் கொண்டார் லார்ட் கேட்டர்ஹாம். தேங்க்யூ என்ற டிடெக்டிவ். இது எல்லாம் கேஸ்லயும் நாங்க செய்ய வேண்டிய தவிர்க்க இயலாத சடங்கு. ஆனா என்று திடுமென பேசிய லோமெக்ஸ், கொலைகாரன் ஜன்னல் வழியாக தான் நுழைஞ்சிருக்கான் என்பது போல சந்தேகம் கிடையாதே என்றார். மெல்லமாய் பதில் சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன் சற்று தாமதித்தார் பேட்டில். ஜன்னல் வரை வந்திருக்கும். மேலும் ஜன்னலில் இருந்து விலகி வெளியே போயிருக்கும் காலடி தடங்கள் இருக்கு. நேற்றிரவு 11:40க்கு ஒரு கார் பார்க்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கு. கார்ல வந்த ஒரு இளைஞன் 12 மணிக்கு விடுதியில ரூம் புக் பண்ணிருக்கான். அவனோட பூட்ஸை முழுக்க கிளீன் பண்ண வெளியில போயிருக்கான். அவை முழுக்கவும் களிமண்ணாகவும் ஈரமாகவும் இருந்திருக்கு. ஏதோ அவன் பார்க்கின் ஈரப்பசை மிகுந்த புல் பிரதேசத்துல நடந்துகிட்டு இருந்த மாதிரி. சார்ஜ் ஆர்வமாய் முன்னால் வளைந்து வந்தார். அந்த பூட்ஸை காலடி தடங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாதா? பண்ணியாச்சு. முடிவு அப்பழுக்கில்லாம அந்த பூட்ஸ் பொருந்தது. அப்ப எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கத்தி விட்டார் சார்ஜ். நம்ம கையில கொலைகாரன் இந்த இளைஞன் தான். அவன் பேர் என்ன? விடுதியில தன் பேரை ஆண்டனி கேட்டுன்னு தந்திருக்கான். இந்த ஆண்டனி கேட்டை உடனடியா பின்தொடர்ந்து கைது பண்ணிடலாம். அவரை நீங்க பின்தொடரவெல்லாம் வேணாம். ஏன்னா அவர் இன்னமும் அங்கேதான் இருக்கிறார். என்ன விசித்திரமா இருக்குல்ல? கலோனல் மெல்ரோஸ் அவரை தீவிரமாய் கவனித்தார். உங்க மனசுல என்ன இருக்கு பேட்டில்? கொட்டுங்க அத. நான் ஜஸ்ட் விசித்திரமானேன், அவ்வளவுதான். இங்க ஓர் இளைஞன் இப்ப இருக்கான். நடந்திருக்கும் அத்தனையும் வச்சு பார்க்கும்போது ஒரே ஓட்டமா கண்காணாத இடத்துக்கு அவன் ஓடி இருக்கணும். ஆனா அப்படி கண்காணாத எந்த இடத்துக்கும் ஓடிடல. அவன் இங்கேதான் இருக்கான்.
காலடி தடங்களை நாம ஒப்பிட்டு பார்த்துக்க வசதியும் பண்ணித்தரான். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னத்த நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் என் சிந்தனையை மிகவும் குழப்புது. அப்படின்னா உங்களுக்கு என்று கலோனல் ரேஸ் எதையோ பேச ஆரம்பிக்க, அப்பொழுது பார்த்து கதவில் தட்டப்படும் ஓசை கேட்டு இடைமறித்தது. இதற்கு விடை தர சார்ஜ் எழுந்து கதவு வரை போனார். நுழைவாயிலில் தனக்கே உரிய மட்டு மரியாதையோடு நின்று கொண்டிருந்தான் ரெட்வெல். அங்கிருந்தபடியே அவனுடைய முதலாளிக்கு பேசினான். எஸ்கியூஸ் மீ மைலாட், அவசரம் மற்றும் முக்கியமான ஏதோ சமாச்சாரம் பற்றி உங்ககிட்ட பேச ஒரு ஜென்டில்மேன் வந்திருக்கிறார். இன்னைக்கு காலையில நடந்த துயரம் சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். திடீரென்று பேட்டில் கேட்டார். அவன் பேர் என்ன? அவர் பேர் சார் ஆண்டனி கேட். ஆனா வெறும் இந்த பேர் யாருக்கும் எதையும் விளக்காதுன்னு சொன்னார். ஆனால் அது அறையிலிருந்த 4 பேருக்கும் எதையோ விளக்கியது போல் இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆச்சரியத்தில் உட்கார்ந்தனர். லார்ட் கேட்டர்காம் சப்பு கொட்டினார். இப்பதான் எனக்கு இதுல கிளுகிளு ஈடுபாடே ஏற்படுது. அவனை உள்ளே அனுப்பு ரெட்வெல், அவனை உடனே உள்ளே அனுப்பு.